சாதாரண சம்பவமா இருந்தது. சிபிஐ விசாரணைக்கு போய் போலீஸால கண்டுபிடிக்க முடியாம சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய திகில் சம்பவமா மாறுச்சு. அந்த சம்பவத்துல பின்னணி யார், அவங்கள யார் எதற்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சிபிஐ என்கொயரியில் விசாரிக்கும் போது அவங்க கொலை செய்யப்பட்ட இடத்துல நிறைய ஃபைல்ஸு, நிறைய ஃபோட்டோஸு கபோர்டில் எல்லாம் அலங்கோலமாக சிதறி கிடந்தது. அந்த இடத்துல வேற என்னென்னலாம் காணாமல் போயிருக்குன்னு போலீஸ் தரப்புலையும் சரி சிபிஐ விசாரணையும் சரி விசாரிக்கிறப்போ நிறைய தங்க நகைகள், அப்புறம் டாலர்ஸ், அமெரிக்க டாலர்ஸு, நிறைய பணங்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பார்க்குறப்போ அந்த சம்பவத்தை ஒரு திருட்டுக்காக, அதாவது ஒரு ராபரி கேஸ்க்காக எடுத்துகிட்டு போகிறப்போ அவங்களுக்கும் இவங்க ராபரி கேங்குக்கும் நடந்த வாக்குவாதத்தில் அவங்களுக்கு தேவை பணம், நகை, அந்த டாலர். அதை எடுத்துட்டு அந்த வீட்டில் உள்ள 3 பேரையும் கொன்று அந்த இடத்துலையே போட்டுட்டு போயிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் தான் அவங்கள கைது பண்ணி பிரிசனில் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கூட இருந்த புகைப்படமும் அந்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்டது. சரி, இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் எப்படி கேதர் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் நேரில் போய் அந்த சுற்றி இருக்கிற மக்கள்கிட்டையும் அங்கே வேலை பார்க்குறவங்க, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு விசாரிக்கிறப்ப தான் எங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தது.